எவர் ஒருவர் ஒரு நாளைக்கு 100 முறை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நம்ம எல்லாத்துக்கும் அதிகமாக தெரிஞ்சதுதான். ஒரு நாளைக்கு நீங்கள் 100 முறை சொல்லிவிட்டால் கிடைத்துவிடும். 10 அடிமையை விடுதலை செய்த நன்மை. இரண்டாவது, 100 நன்மை அவர் செய்ததாக பதிவு செய்யப்படுகிறது. மூன்றாவது, 100 தீமை, அவர் செய்த 100 தீமை பட்டியலிலிருந்து அழிக்கப்படுகிறது. முஹையத் அனுஹு, அவருடைய பட்டியலிலிருந்து அழிக்கப்படுகிறது அவர் செய்த 100 தீமை. நாம் இந்த வார்த்தையை 100 தடவை ஒரு நாளைக்கு சொன்னோம்னா நம்ம 100 பாவங்கள் செஞ்சிருப்போம்ல, அது அழிக்கப்படுதான், பட்டியலிருந்து அழிக்கப்படுது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு. நாலாவது, கானத் லஹு ஹிர்ஸம் மின ஷயாத்தீன், ஷைத்தானின் புறத்திலிருந்து அவருக்கு ஒரு பாதுகாவலர் ஏற்படுத்தப்படுகிறார். ஒரு வானவரையோ நம்ம கண்ணுக்கு புலப்படாத விதத்தில் அல்லாஹ் ஒரு பாதுகாப்பை நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். இந்த வாசகத்தை காலையில் சொன்னால் மாலை வரை, மாலையில் சொன்னால் காலை வரை. அஞ்சாவதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை ஒரு நாளைக்கு ஒருத்தர் 100 தடவை சொல்லிட்டார்னா வலம் யஅதி அஹதுன் பி அஃதல மிம்மா ஜாஅ பிஹி, இவரை விட சிறந்த ஒரு அமலை செய்தவர் அன்றைய தினம் எவரும் இல்லை, ஒரே ஒருவரை தவிர. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லா அஹதுன் அமில அக்ஸர மின் தாலிக், இவரை விட அதிகமான அளவில் இந்த திக்ருகளை சொன்னவரை தவிர. நீங்க 100 தடவை சொல்லியிருக்கிறீங்க, இன்னொருத்தர் 200 தடவை சொல்லிட்டாருன்னா அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். இன்னொருத்தர் 300 தடவை சொல்லிட்டார், அவர் உச்சத்தில் இருப்பார்.